மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் விதவிதமான வடிவங்களில் லேசர் ஒளியில் சோதனை ஓட்டம். இது குறித்து சிறப்பு செய்தியாளர் கூல் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சொல்லுங்க கூல் சுரேஷ். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, நேற்று இந்த நம்ம லேக்கில் சென்சார் லைட்டு சோதனை நடத்தினாங்க. அதை நேரடியாக பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? உங்களோட கொஞ்சம் தகவலை நம்மளுக்கு கொஞ்சம் பரிமாற்றம். ஒரு 2 நாளாக நகராட்சி சார்பாக கொடைக்கானல் நட்சத்திர வடிவ ஏரியில் லேசர் லைட்டு போட்டிருக்காங்க. இது ஈவினிங்கில் என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே நம்ம ஊரில் கிடையாது. சில்ட்ரன்ஸ் பெரியவங்க எங்கேயும் போய் எதுவும் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் போட்டிங் ப்ளஸ் பிரெயின் பார்க் 6:30 எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. 7 மணிக்கு மேலே இங்கே என்டர்டெயின்மெண்ட் இல்லை. அதை நிறைவு செய்யும் வகையில் புதிய முயற்சியாக அந்த லேசர் லைட்டை ஒன்று ஷோ பண்ணியிருக்காங்க. நிறைய அனிமேஷன், கார்ட்டூன்ஸ், சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் கவர்ற மாதிரி இது ஒரு சிறப்பாக தான் இருக்குது. ரெண்டாவது, இந்த மிஸ்ட்டு கவர் ஆன நேரங்களில் இதோட பிம்பங்கள் அருமையான முறையில் வெளிப்படுது. ஏரி பாலத்திலேருந்து நிறைய பேர் நின்று பார்த்தாங்க. நேற்று நிறைய பேர் நின்று மணிக்கணக்கில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அதை பார்த்தாங்க. நாமளுமே பார்த்தோம். சிறப்பாக இருக்குது. இந்த புதிய முயற்சி சுற்றுலாவுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வாக தான் நான் பார்க்குறேன். அப்போ கொடைக்கானலுக்கு வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது இருக்குல்ல, நம்ம நேச்சர், கார்ட்டூன்ஸ் ப்ளஸ் சில்ட்ரன்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடியது நல்லபடியாக இருக்குது, வரவேற்கத்தக்கது. இப்போ இது வரைக்கும் பார்க்காத அந்த லைட்டு நீங்கள் யாருமே கொடைக்கானல இது புது முறை, முதல் முறையாக பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணது இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம வேண்டுகோளாக இருக்குது. ஓகே, நன்றி. நன்றி கூல் சுரேஷ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகராட்சியின் சார்பாக நட்சத்திர ஏரி பகுதிகளில் லேசர் ஒளியின் மூலம் ஏரி பகுதியில் பறவைகள், விலங்குகள், மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் ஏரி பகுதியில் பல்வேறு நிறங்களில் தெரியுமாறு லேசர் ஒளிக்கதிர் மூலம் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு இருக்கும் இந்த லேசர் ஒளி சோதனை ஓட்டத்தை கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை அவர்களும், நகர்மன்ற துணைத் தலைவர் மாயக்கண்ணன் அவர்களும், சுற்றுலா பயணிகளும் சோதனை ஓட்டத்தை கண்டு மகிழ்ந்தனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் ஆகியவர்கள் விரைவில் இந்த லேசர் ஒளிக்கதிர் ஏரி பகுதியில் நிரந்தரமாக அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். தினமுல்லை செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் கூல் சுரேஷுடன் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.